ஏங்க இந்தாங்க காஃபி. ஆ, மாமா வா. எவ்வளோ நேரம் தான் ஒரு காஃபி காண்டி நான் இங்கேயே உட்காந்து கிடக்க வேண்டியது இருக்கு. ஆமா போட்டு கொண்டாட வேண்டாமா? காஃபினது கையில் வந்து உட்காந்துருமா? பிடிங்க. ஆமா, எங்க இந்த பையல காலையில இருந்து ஆளை காணல. எந்திரிச்சானா இல்லையா இன்னும்? ஏன் இப்போ அவன் தூங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளிநாட்டில் கிடந்து கஷ்டப்படியான், அங்கே தூங்குறானா ஒழுங்கா சாப்பிட்றானா ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. ஏதோ நம்ம கூட இருக்கும்போதாவது வயிற்றுக்கு நல்லது எதாவது தின்னு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிக்கட்டும் பிள்ளைன்னு விடுவியலா? ஏய் அப்பா, என்ன சப்போர்ட் பண்ணியாமா? நான் கூட தான் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படியேன். ஏய், உன் பிள்ளை இப்போ வேலைக்கு போகிறது மட்டும் தான் உனக்கு பெருசாக தெரியுதோ? ஆமாம் ஆமாம், நீங்கள் சம்பாதிச்சது தான் தெரியுது. பாதி வீட்டில் கொடுத்து பாதி உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட கொடுத்து அழுது தான் மிச்சம். இவ்வளோ நாளாக எப்படியோ அவனை படிக்க மட்டும் வச்சுட்டியே. அவன் படிப்பை தான் இப்போ நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம கடனை எல்லாம் அடைச்சி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இப்போ 4 பேர் முன்னாடி நம்மள நல்லா வாழ வச்சிருக்கிறது அவன் தான். ஏமா தெரியாம கேட்டுட்டோமா? பழைய பஞ்சாங்கத்தால இழுத்து விடாத, காலங்கத்தால ஆரம்பிச்சுட்டு இருக்காத. ஆமாம், உண்மையை சொல்லிட்டா வலிச்சிரும்ல. சரி, என்ன அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனானே, அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட பேசினானா இல்லை போய் பார்த்தானா? எதுவும் விசாரிச்சியா? இல்லைங்க, அவன் எதுவும் போய் பார்க்கல. ஆனால் பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னான். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேனா அதுக்கு மேலே கொண்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் ஃபோனை போட்டு உங்களுக்கு சொன்னேன்ல, அடுத்த வாரம் பேசி முடிக்க வாரோன்னு சொல்லிடுங்க சம்மந்திக்கிட்ட ஃபோன் பண்ணின்னு சொல்லி. அதோட அப்படியே நிற்கு. இன்னும் அந்த பிள்ளைகிட்ட அவன் பேசுகிறானா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. அந்த வாரம் பெருட்டி அவன் வந்ததும் கேளு, அந்த பிள்ளைகிட்ட நம்பர் எதுவும் வாங்கிட்டு வந்து பேசியானா இல்லையான்னு கேளு. அப்படி நம்பர் எதுவும் வாங்கலைன்னா வேணா நீ ஃபோனை போட்டு அந்த பிள்ளை நம்பரை வாங்கி கொடு, கொஞ்சம் பேசி எடுத்து இருக்கட்டும். வேற கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம மேலே தலையில குண்டு தூக்கி போட்டு போறான். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நம்பவே முடிய மாட்டேக்கு. அதெல்லாம் என் மாவன் நான் எதை சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிடுவான். அந்த பிள்ளையும் பார்க்க நல்ல பிள்ளையாக தான் இருக்குது. நம்பர் வேணா வச்சிருக்கானா இல்லையான்னு கேட்டு வாங்கி தாரும் பேசி எடுத்து இருக்கட்டும். சரி, என்னமோ பண்ணு, வாரம் பேர் கேளு. ஐயா வாயா, என்ன தூங்கி எந்திரிச்சிட்டியோ? செத்த இதில் உட்கார், அம்மா காஃபி கொண்டாரேன். இல்லைம்மா, எனக்கு இப்போ காஃபி எதுவும் வேணாம், கொஞ்சம் வெளியே போகணும். நான் அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி அப்போ சாப்பிட்டு போ. சமையல்லாம் முடிஞ்சிட்டு தான் எடுத்து வைக்க, சாப்பிட்டுட்டு போயிட்டு வா. இல்லைம்மா, ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன், அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஏச்சி சரோஜா கேளு. ஆமாய்யா, இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தியா? அந்த பிள்ளைகிட்ட நம்பர் எதுவும் வாங்கிட்டு வந்தியா? இல்லைம்மா, ஏன்? அட நம்பர் வாங்கி பேசி எடுத்துருக்க வேண்டியது தானே. அதான் பேசி முடிக்க போகிறோமே நம்ம தான். இல்லைம்மா, அந்த பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்துச்சு. அன்றைக்கே எதுவுமே வாயை திறந்து பேசவே இல்லை, நான் மட்டும்தான் பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது என்னை பார்த்துட்டு காஃபி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்க. அதனால நான் வேறு எதுவும் கேட்க முடியல. ஐயா அப்படியா? நம்ம ஊர் பிள்ளைங்களாம் அப்படி தான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருப்பாளுவ. சரி நான் நம்பர் வாங்கி தாரேன் உனக்கு, நீ ஃபோனை போட்டு பேசு அந்த பிள்ளைகிட்ட என்ன. நான் பேசிடுவேன், அந்த பிள்ளை தான் பேசுமான்னு தெரியல, ஏன்னா அப்போவே அவ்வளோ கூச்சப்பட்டுட்டு இருந்தா. பார்ப்போம். சரி, நான் போயிட்டு வரேன்னு. அதெல்லாம் நல்லா பேசுவா. சரி நீ இப்போ போயிட்டு வா, நான் அதுக்குள்ளே நம்பர் வாங்கி வைக்கேன் கேட்டு. சரிம்மா. ஏட்டி, குத்துதல் மாதிரி இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறானா இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை தான் பேசினானா? உன்னைய மட்டும்தான் போயிட்டு வாரமா சாப்பிட்டு வாரமான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைய பார்த்தா எப்படி தெரியுதா உன் மவனுக்கு? ஆமாம் போங்க, உங்களுக்கு வேறு வேலையாக கிடையாது. இவர் மட்டும் அப்படியே பாசமாக பேசி கிழிச்சிடியாரு. அவன் மட்டும்தான் பேசாமல் இருக்கான். போங்க அந்த வேலையை பார்த்துட்டு. ஆமாம், தமிழ்நாட்டில் பாதி அம்மாக்கள் இப்படி தான் இருக்காளுவ. அவளுங்க மட்டும்தான் பாசத்தை கொடுக்க மாதிரி காமிச்சிட்டு பெத்தாப்பா எங்களை எல்லாம் வில்லனாக்கி விட்டுருவாளுங்க பிள்ளைங்க மத்தியில். என்ன இன்னும் அங்கே சத்தம் கேட்டுட்டு இருக்கு? அடுத்த வேலையை பார்க்க போலியோ? இந்த போயிட்டேம்மா, போயிட்டேன். பாம்புக்காவது வச்சு எழுதிருக்காம்மா இவளுக்கு. அப்பா ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உசுரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த கௌதம் ஒரு பக்கம் இன்னும் 2 நாளில் என்னோட முடிவை நான் சொல்லலைன்னா யூஎஸ் போயிடுவேன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முடிச்சிட்ருக்கேனே. மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியல. அப்பா அம்மா பேச்சு கேட்டு அந்த பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போகவும் முடியல. நான் என்ன தான் பண்ண போகிறேனோ தெரியலையே. பூட்டி மறைச்ச பையதுக்கு வெளியில சிரிச்ச கனவுக்குள்ள ஓடி குடிச்ச சித்துல தான் தயங்கி நடிச்ச அடி போடி பயந்தாங்காடி எதுக்காக மச்சாடு நீ இருந்த மனசாடி எந்த தீயில் நானும் போட
உன்னை என்ன கேட்டுக்கிட்டா காதல் நெஞ்ச கௌதம் கௌதம் என்ன இவன் கூப்பிடுறது கூட கேட்காம நிற்கிறான். கௌதம் சொல்லு ஷாலினி, எப்போ வந்த நீ? ஏடே, நான் வந்து உன்னை எவ்வளோ தடவை கௌதம் கௌதம்னு கூப்பிட்டு நடக்குந்தேன். நான் கூப்பிட்டதே உனக்கு காதில் விழுகாமல் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஷாலினி, சும்மா தான் கவனிக்கல நீ வந்தது. என்கிட்டயே எதுக்கு கௌதம் போய் சொல்கிறேன்? அம்மா இப்போ தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளை இன்னும் வந்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் நீ சோகமாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம சோகமாக இருப்பாங்க? அறிவே இல்லையா உனக்கு? உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, இன்னும் நீ அந்த காலத்து ஆள் மாதிரி அந்த பிள்ளை என்கிட்ட பார்க்க மாட்டேங்குது பேச மாட்டேங்குதுன்னு சோகமாக இருந்தால் எப்படி? என்ன ஷாலினி நீயும் இப்படி சொல்கிற? வேற என்ன சொல்கிற? வேற என்ன சொல்கிறேங்கிற? நீ தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளை உனக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. எங்கள் அப்பா சொல்கிறதா செய்வேன், எங்கள் அப்பா சொல்கிறதா செய்வேன் மனப்பாடப்பட்ட மாதிரி அதையே பாடிட்டு போகிறாலுமே. என்ன தான் பண்ணியதோ தெரியல உங்கள் 2 பேர்த்த வச்சுக்கிட்டு. அதான் 2 நாள் டைம் கொடுத்துட்டு வந்திருக்கல, அதுக்குள்ளே அந்த பிள்ளை ஏதாவது பதில் சொன்னால் பாரு. இல்லையா ஒழுங்காக மூடிட்டு உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. அதை விட்டுட்டு தற்கொலை மாதிரி உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு நடக்காதன்னு பார்க்க சகிக்கலை. ஏட்டி கொழுப்பு தானே உனக்கு? நான் இங்கே ஒரு வேதனையில் உட்காந்துருக்கேன், அதை நினச்சி எனக்கு ஆறுதல் சொல்வேன்னு பார்த்தா நீ என்னை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கன்னு. ஆமாம் போட்டே, இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பையனோலே 5 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. உனி எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு மனசு விட்டு என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரில. அதுக்கே உன் ஃப்ரெண்டு தான் உன்னை மல்லு கட்டி இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. உன்னை வச்சுட்டு அந்த பிள்ளை என்ன தான் பண்ண போதோ தெரியல போ. அம்மா இங்கே பாரி ஒன்று, அந்த பயம் இருக்கட்டும் சொல்லிவிட்டேன். ஆமாம் இவளுக்கு தான் பயப்படுறாங்க, போடி அந்த பக்கம், எனக்கு வேறு வேலை இருக்குது. ஆமாம் ஏதோ நம்ம கூட பிறந்த கலைசடை ஒன்று தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு எனக்கு அது போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணி சிரிக்க வைப்போன்னு வந்தோம்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான் போ. நீ உட்காந்து அழுதுகிட்டே கடை ஏறுமை. வாய் என்ன வாய் பேசுது பாரு இந்த சில்வண்டு. ஓ இன்னும் இவ இப்படியே தான் உட்காந்துருக்காளோ? ஏட்டி ஐசே என்னலே? அம்மா எதுக்கு இப்படி உட்காந்துருக்க நாள் முழுக்க? எதுவும் வேண்டுதானே என்ன இப்படி ஒரே இடத்துலயே குத்த வச்சு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு எடுக்கணும் அப்படின்னு? இது என்னென்ன பிரச்சனை உனக்கு இப்போ? பிரச்சனை எனக்கு இல்லாட்டி உனக்கு தான். வேற எதுக்கு இப்படி கடந்து அழுதுட்டு எடுக்க? உனக்கு என்ன விருப்பமோ அதை அப்பாட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? இது எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுகிற பத்தியா? அப்பா தான் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனாருன்னு சொல்லியாம்ல. ஏட்டி லூசாட்டி நீ கிறுக்கி. என்னலே ஓவரா பேசிட்டு எடுக்க? ஆமாம் வேற என்ன பேசுவாங்க வந்துட்ட? இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத எதையாவது அப்பா செஞ்சிருக்காரா சொல்லு? உனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா அதை மாற்றி வைக்கணும் தானே பார்க்காரு. உனக்கு பிடிக்காதது இது வரைக்கும் எதனா செஞ்சிருவாரு அந்த மனுஷன். நீ இப்போ வரைக்கும் அவர்கிட்ட சொல்லியா ஏதாவது எனக்கு உனக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு? எது வந்தாலும் எங்கள் அப்பா சொல்கிறதா செய்வேன், அப்பா சொல்கிறதா செய்வேன், என்னமோ பழைய காலத்து ஆள் மாதிரி அதே பாட்டா பாடிட்டு திரிய. இது என்னட்டே பண்ண சொல்லியா? இப்போ என்ன பண்ண சொல்லியண்ணா? போய் அந்த மனுஷன்கிட்ட சொல்லு உனக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. வேற கல்யாண மண்டபம் வரைக்கும் போனதுக்கப்புறம் அப்புறம் போய் சொல்லுவியோ? அது வரைக்கும் வாய் மூடிட்டு இருந்துட்டு இந்த சீரியலில் வர மாதிரி. இப்போ நான் சொன்ன அப்பா கோவப்பட மாட்டாராடே? எட்டி நீ போய் சொல்லு. கோவப்பட்டு கத்தனா என்ன? அப்பா தானே வாங்கிக்கோ. இதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா என்ன வந்துட்டு சத்த முடியாதுக்கு? கோவப்படுவாரான் கோவம். நானும் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன், எவ்வளோ மிதி வாங்கியிருப்பேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு கன் மாதிரி இருக்கோம்ல. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் போய் பேசி வாங்கிக்கிடணும். நாங்கள் மட்டும் போராடினா போதாது, நீயும் தான் பேசணும். நேற்று அவ்வளோ போராடி உங்கள் 2 பேரையும் பேச வைக்கிறதுக்காண்டி நாங்கள் 4 பேரை கடந்து தவிச்சு அந்த வெயிலை சுற்றி கொண்டாந்து நிறுத்தினா எனக்கு எங்கள் அப்பா என்ன சொல்லியாரோ அதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டு எடுக்க. உன்னைய வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறாரோ தெரில அந்த மனுஷன். என்ன சுபின் இப்படி பேசுகிற நீயும்? வேற எப்படி டீ பேசுவாங்க? எந்திரிச்சு போய் அப்பா கிட்ட சொல்லு. ஏன் உனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எதுக்கு வேணாம், என்ன காரணமோ அதை ஓப்பனாக சொல்லு. அதை விட்டுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டாடக்கா கேளவி போட்டி அந்தால. சே இவன்கிட்டலாம் நம்ம பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கே. எல்லாம் என் நேரம். பேசாமல் இவன் சொல்லி மாதிரி நம்ம அப்பா கிட்டேயே ஓப்பனும் சொல்லிடுவோமா? நமக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுதான் கரெக்டு. அப்பா அடித்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியாரோ அதை செய்வோம். வேறு நம்ம சொல்லாமையே இருந்து கஷ்டப்படியதுக்கு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எட்டி பிரேமா, நேற்று உன் மாமியார் ஏதோ திட்டுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தியே, என்ன சொல்லிச்சு உன் மாமியா? ஐயா அதை ஏமாட்டி கேட்க. நேற்று நான் பாட்டுக்கு போகிறேன், என் மாமியார் கிழவி என்னென்ன வத்தி வச்சதோ தெரியல. என் புருஷன் விட்டுருந்தேன் நீ நேற்றே டைவர்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பான் போல இருக்குது. அவ்வளோ கோவத்தில் கிடக்கா மனுஷன். நான் பாட்டுக்கு போனேன், நேராக போயிட்டு மயங்கி விழுத மாதிரி நடித்து மயக்கம் போட்டு விழுந்துவிட்டேன். அவர் கத்த ஆரம்பிச்சது. அந்தாலே என்னை கொண்டு போய் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டாவே எனக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன். வேறு சாப்பாட்டுக்கு கூட நான் வெளியே வரவே இல்லையே அந்த பாத்ரூமை விட்டு. அப்புறம் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் போயிட்டு மாடியில் படுத்து தூங்கி எந்திரிச்சு திரும்ப காலையில் அவர் எந்திரிக்க முன்னே எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டேன்.
அவர் போனதுக்கு பிறகு தான் வெளியவே வந்தேன் நான். 2 நாளாக சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடி மாதிரி கிடக்கும் தெரியுமா? ஐயா இன்னம்மா இந்த பொண்ணு இப்படி பயந்து சாவுது. இதே நானாக இருந்தால் மண்டை மேலேயே 4 கொட்டு கொட்டி அந்தாலும் போனை துரத்தி விட்டுருப்பேன். நீ என்னடே இப்படி பயந்து பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இடந்தேன்னு சொல்லியே வெளியே வந்துச்சு. எனக்கு ஒரே அவமானமாக இருக்குப்பா ஒன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு. ஆமாம் அவ்வளோ அவமானமாக இருந்தால் என்ன எதுக்கடி வந்து கூப்பிட்ட? நீ மட்டும் இந்த வெயிலில் போக வேண்டியது தானே. நேற்று அவ்வளோ திட்டியும் வாங்கிக்கிட்டு நீங்கள் உன் கூட திரும்ப நான் வெளியே வந்திருக்கேன்னா எனக்கும் கொழுப்பு தான். எனக்கு இது தேவைதான். என்ன லட்சு நீங்கள் வயலுக்கு போயிருக்கீங்கன்னு நினச்சா இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிய? அட லட்சு நீங்களா இங்கே என்ன பண்ணுதீங்க? இந்நேரம் ஏதாவது மாந்தோப்பு வாழைத்தோப்புன்னு எதுக்குள்ளேயாவது போய் மாமா கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் என்ன அவரை ஒத்தையில் விட்டுட்டு இங்கே வந்து கிடைக்கிய? ஆமாம் டி எனக்கு இப்போ தான் 16 வயசு ஆகுதுல்ல. என் புருஷன் கூட மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு உட்காந்து நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு திரியறதுக்கு வேறு வேலை இல்லை எனக்கு. ஆமாம் நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாந்தோப்புலேயே தான் கிடப்பிய உங்கள் வீட்டுக்காரவிய கூடன்னு சொல்லி. அதனால தான் இப்பயும் அப்படி தானே கிடக்கியன்னு சொல்லி நான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஆமாம் போகும்போதே உன் மூஞ்சில் முழிச்சுட்டான்ல இதுக்கு நாள் விளங்கினாமத்துக்கு தான். அட என்ன லட்சம் நான் எவ்வளோ ராசியான ஆள் தெரியுமா? இன்னைக்கு பாருங்கள் உங்கள் தோப்பில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மாங்காயும் தென்னந்தோப்பில் தேங்காயும் வாழைத்தோப்பில் வாழைத்தாறு பூ எல்லாம் எவ்வளோ கட்டி கிடக்க போகுது பாருங்க. ஆமாம் லட்சு நம்ம உஷா பெரிய எண்ணெய் பார் யோகம் வரும்னு ஒரு கழுதை ஃபோட்டோ கிடக்கும்ல அந்த மாதிரி கழுதை தான் இவளும். ஒரு ஃபோட்டோ கொண்டு போய் உங்கள் வீட்டு மோட்டர் ரூமில் மாட்டி வைங்க திருஷ்டியாவது கலைஞ்ச மட்டுக்கு இருக்கும். ஆமாம் இவளெல்லாம் வச்சா திருஷ்டி எங்கேருந்து கழியும்? எங்கே இருக்க ஏவல் பில்லி சூனியத்தெல்லாம் இழுத்துட்டு வர மாதிரி ஒரு மூஞ்சி இது. இதை கொண்டு போய் நான் மாற மாட்டி வைக்கணுமா? இங்கே பாருங்க லட்சு என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல பார்த்துக்கிடுங்க. நான்லாம் வந்து முதல் போனி பண்ணேன்னா அந்த கடையில் அன்றைக்கி வியாபாரமே பிச்சுக்கிட்டு போகும் தெரியுமா? ஒரு பொருள் எல்லாம் ஒன்று கூட மிஞ்சாது அன்றைக்கி அந்த கடையில். ஏன் புயல் எதுவும் வந்து காத்தோட கற்று அடிச்சிட்டு போயிருமோ தண்ணியில் மூழ்கி? ஆமாம் இருக்கும் பிரேமா. வேறு இவெல்லாம் போய் போனி பண்ணானா அன்றைக்கி எப்படி அந்த நாள் விளங்கும் அந்த கடைக்காரவங்களுக்கு? ஏட்டி பிரேமா நீ யார் டீமு அதை சொல்லு. எனக்கு சப்போர்ட் பண்ணுதியா இல்லை அந்த லட்சுக்கு சப்போர்ட் பண்ணுதியா? சும்மா எதுக்கு 2 பேரும் என்னையை வச்சு ஓட்டிட்டு அடக்கிய? இங்கே வருங்க லட்சு தேவையில்லாமல் பேசாதீங்க என்ன. ஏதோ இந்த பக்கம் ஆள் வராதவங்க வந்திருக்கியாலே என்ன இந்த பக்கம்னு கேட்டதுக்கு என்னையை பற்றி இப்படி வச்சு ஓட்டுறிய நீங்கள்? ஏட்டி போட்டி எனக்கு வேறு வேலை கிடக்கு. நான் என்ன ஒன்று மாதிரி வெட்டியாவாக கிடக்கேன் ஊரை சுற்றிட்டு சோவாரிட்டு தெரிய. நான் ஓடினாதான் என் பொழப்பு ஓடும் எனக்கு. உங்களை மாதிரியா நான்? அட இந்த லட்சுக்கு கொழுப்பை பற்றியா பேசிட்டு அடக்கும் எப்படி மரியாதை இல்லாமல் ஓடுதுன்னு. லட்சு ஒன்று ஒரு நாள் இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு பிடிங்க. ஆமாம் இதை வச்சு அவிக்க வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா என்ன? அந்த விறகு கட்டியை கொண்டே உன் மண்டையை பொழந்துட மாட்டேன். இண்டி பிரேமா பாத்தியா அந்த லட்சு எப்படி எல்லாம் பேசுதுன்னு? அம்மா வேற நீ பேசின பேச்சுக்கு லட்சுவா இருக்கவே பேசினதோட விட்டுட்டு போயிருக்கு. இதே வேற யாராவது இருந்தால் இந்நேரம் உன்னைய கொல்லி கட்டியை கொண்டே மண்டையை பொழந்திருப்பா. ஆத்தாடி நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? அப்போ போகிறோமோ இல்லை ஓவராக தான் போயிருக்க. பாத்தியா இனிய கலட்டி விடுத நீயும். இவ்வளோ நேரம் நீயும் கிண்டல் பண்ணிட்டு தானே கிடந்த. கிண்டல் பண்ண வேண்டியது தான். அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? யாராக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருந்துக்கிடணும். நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவே அவங்க சும்மா இருப்பாவளோ அதான் அந்த அக்கா அப்படி பேசிட்டு போகுது. சே இதே வசந்தி இங்கே இருந்திருந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். ஆனால் நீ பார்த்தியா என்னையே கலட்டி விடுத. நம்ம உனக்கு சிங்சாங் போட அதுதான் சரிப்பட்டு வரும். வேறு அதையும் 2-3 நாளாக ஆளை காணலை. பேசாமல் அது வீட்டுக்கு நான் போய் எட்டி பார்த்துட்டு வருவோமா என்ன ஏதுன்னு? சரி வா அதை போய் பார்ப்போம். வேற அது இருக்கா இல்லைங்கன்னா போய் சேர்ந்துட்டா ஒருவேளை அவங்க புருஷன் அவனை அடித்து பொத்தி விட்டுட்டானா என்னன்னு தெரியல. நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று சப்போர்ட் பண்ணிக்கிடணும். போய் அது என்ன கதையில் இருக்குன்னு பார்ப்போம் வா.